வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. சாய்ராம் வணக்கம். நேற்றுக்கு தைப்பூச விரத முறை எங்கள் வீட்டில் நான் எப்படி வழிபாடு செய்தேன்றதை இந்த வீடியோ பதிவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ரொம்ப மனநிறைவான ஒரு நாளாக எனக்கு அமைஞ்சுது. உங்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். காலையில் நேரமாக எந்திரிச்சாச்சு, குளித்து முடிச்சுட்டு வாசலில் கோலம் போடுறது, சமையல் செய்கிறது அப்படின்னு அடுத்தடுத்த வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த தைப்பூச விரத முறை வந்து ஒரு சிலர் வந்து 9 நாட்கள், 21 நாட்கள், 48 நாட்கள் அப்படின்னு நம்ம விரதம் இருக்க ஆரம்பித்தோம். முருகனோட அருளால் எல்லாருமே நல்லபடியாக விரதத்தை முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு விரதம் வந்து தொடர முடியாத ஒரு சூழ்நிலையால் வந்து விரதம் வந்து தடைப்பட்டிருக்கும். ஆனால் யாரும் வருத்தப்படாதீங்க. எதுவாக இருந்தாலுமே சரி, ஒரு சகோதரி வந்து 43 நாட்கள் வந்து இருந்துட்டேன், திடீர்னு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்கன்றதுனால பூஜை வந்து கண்டினியூ பண்ண முடியலை அப்படின்னாங்க. எதுக்குமே கவலைப்படாதீங்க. 43 நாட்கள் நீங்கள் விரதம் இருக்கிறதுக்காக முருகன் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுத்துருக்காருல, அதுவே மிகப்பெரிய ஒரு விஷயமா இருங்க. ஒரு 4 நாள் நீங்கள் விரதம் இருந்தாலும் அது வந்து உங்களுடைய விரத முறை வந்து முருகன் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு தான் யாரும் வந்து கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க. எதுவாக இருந்தாலும் முருகன் செயல், எது நடந்தாலும் அது முருகனின் கருணையால் நடந்தது அப்படின்ற மனப்பக்குவத்தை வந்து வர வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சமையலெல்லாம் முடிச்சுட்டேன். இப்போ பஞ்சாமிர்தம் வந்து அபிஷேகம் செய்யணும், பிரசாதமும் வைக்கணுன்றதுனால எல்லா பழங்களும் கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 ஏலக்காய், கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு நல்லா பெசரி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அபிஷேகம் பண்ணவும் கொஞ்சம் வசதியாக இருக்குன்றதால ரெடி பண்ணிக்கிட்டேன். பிரசாதம்லாம் ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டேன். ஆனால் நம்ம வந்து இலை போட்டு வடை பாயசத்தோடு செய்ய முடியாத சூழ்நிலைன்றதுனால சக்கரை பொங்கல், தயிர் சாதம், அதுக்கப்புறம் பாயசம் இது வரைக்கும் செய்து பூஜையை வந்து இன்றைக்கி முடிச்சிக்கலாம். ஏன்னா பூஜையை முடித்த கையோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனவங்க வீடு கிரகப்பிரவேசத்துக்காக போக வேண்டியது இருக்குது. காலையில் எந்திரிச்சதுலேருந்தும் முருகா 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 என்ற நாமத்தை வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் எப்படி இருந்தீங்க? நேற்றுக்கு ஒரு நாள் மட்டும் எல்லாருமே முருகமையாக மாறிட்டோம் அப்படின்னு கூட சொல்ல நினைக்கிறேன். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பாராயணங்கள், வேல்மாறல், சஷ்டி கவசம், திருப்புகழ்னு சொல்லாத மந்திரங்களே இல்லை. அவ்வளோ மனமுகந்து முருகனுக்கு வந்து எல்லாரும் சொல்லியிருப்பீங்க. நானுமே அதுதான் காலையில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பாராயணம் செய்தேன். அபிஷேகம் தினம் ஒரு அபிஷேகம் செய்துட்டு வந்தாலும் இன்று வந்து பால் ரொம்ப ரொம்ப பிரதானமானது. தைப்பூசம் என்றாலே பால் குடம் எடுக்கிறது தானே. அதனால் திகட்ட முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகங்கள் நடந்திருக்கும். அதனால் நம்ம வீட்லேயும் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு, வேலுக்கெலாம் வந்து பால் விட்டு அபிஷேகம் செய்தேன். அதுக்கப்புறம் தேன், நெய், பஞ்சாமிர்தம்னு மொத்தமாக அழகாக அபிஷேகங்கள் செய்து ஒரே ஆரத்தியாக கொடுத்தேன். இந்த அபிஷேகம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ரொம்ப ஒரு நல்ல நாட்களில் நம்ம இந்த பஞ்சாமிர்தத்தோட தேன், நெய் வந்து கலந்து நம்ம அபிஷேகம் செய்கிறது ரொம்ப விசேஷமானது. தினம் வந்து செய்யலைனாலும் மாதத்தில் ஒரு முறை செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. எந்த பூஜை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் விநாயகர் பெருமான் இல்லாமல் எப்படி? இப்போ வேறு நான் பிள்ளையார் சுழி போட்டு பூஜை முறையை செய்துக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக நேற்றையோட 9வது நாள் வந்து பூஜையை நிறைவு பண்ணேன். ரொம்ப நிறைவாக இருந்தது. பிள்ளையார் செய்த அற்புதங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பதிவிலே சொல்கிறேன். அவ்வளோ சிறப்பாக வந்து விநாயகர் பெருமான் வந்து அவருக்கு தேவையானதை, இப்போ எப்படி ஒவ்வொரு பூஜை முறையிலும் முருகன் அவருக்கு தேவையானதை வாங்கி போகிறோம், அதே போல் பிள்ளையாருமே அவருக்கு என்ன நான் பாராயணம் செய்யணுன்றதையுமே அழகாக அவர் கேட்டு வாங்கினாருங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் சொல்கிறேன். பிள்ளையார் சுழியும் ஒரு பக்கம் வந்து மாக்குளத்திலேயே அழகாக வந்து போட்டுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டேன். பிரசாதமாக வந்து வெற்றிலை பாக்கு, பழம், சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் பஞ்சாமிர்தம், தயிர் சாதம், அப்புறம் பருப்பு பாயசம், வேல் வச்சுருக்கேன். பார்த்தீங்களா? இது எங்கே யாருக்காக? ஒருவேளை நான் தைப்பூசத்துக்காக கொடுக்கறதுக்காக வாங்கி வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. வேல்மாறல் பூஜை இப்போ நடக்க போகுது இல்லையா, வெற்றி வேலவன் கோவிலில், அங்கே பூஜையில் வச்சு பக்தர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சிலர் வந்து வேல் வாங்கி கொடுக்குற வேண்டுதல் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பணம் வந்த உடனே வேல் வந்து ஆர்டர் போட்டு வீட்டுக்கு வர வச்சுட்டேங்க. அதுவும் பாருங்கள், முருகன் அருளால் இந்த பூஜையிலே வைக்கிற மாதிரி அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நேற்றுக்கு நான் ஒரு அவசர பதிவாக வந்து கொடுத்துருப்பேன். தைப்பூச திருநாளில் முருகனோட அருள் பரிபூர்ணமாக இறங்கும் கனியில். அதனால் ஒரு எலுமிச்சம்பழம் வந்து நீங்களும் அழகாக பட்டையை போட்டு எடுத்து முருகன் பக்கத்தில் வச்சுருங்க. நாம் சொல்லக்கூடிய மந்திரங்களை அப்படியே கிரகிச்சு முருகனோட அருளை பரிபூர்ணமாக நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் யாரெல்லாம் அந்த மாதிரி செய்தவங்க எல்லாரும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த பழமானதை நீங்கள் மறுநாள் வந்து வீட்டில் இருக்க எல்லாரும் வந்து ஜூஸ் மாதிரி போட்டு குடிச்சிருங்க. இல்லைனா நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல இந்த கல்லாப்பெட்டியில் அந்த மாதிரி வைங்கன்னு. ரொம்ப விசேஷமானது. முருகன் அருள் பரிபூர்ணமாக அதில் நிறைஞ்சு இருக்கும். அழகாக வந்து அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம்லாம் செய்து முடிச்சுட்டு வேலுக்கே உரிதான மந்திரங்கள் இதெல்லாம் பாராயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். வேல் தானம் செய்யணும்னு நினைக்கிறவங்க என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வேல்மாறல் பூஜையில் வச்சு மக்களுக்கு கொடுத்துடலாம். அழகான முறையில் அதுவும் பழனி தலத்துக்குரிய திருப்புகள், எல்லா திருப்புகளும் மனமுகர்ந்து பாடினேன். என்ன சொல்கிறது, மனசுக்கு அப்படி ஒரு நிறைவாக இருந்தது. பக்தர்களுடைய கூட்டம் கடல் அலையான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சின்ன கோவில் உள்பட எல்லா கோவில்களுமே அவ்வளோ மக்களுங்க. சொல்ல வார்த்தைகளே இல்லை. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, டிவியில் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. முருகன் மேலே எவ்வளோ அளப்பறிவில்லாத ஒரு அன்பு, பாசம்னு சொல்கிறதா, பக்தின்னு சொல்கிறதாங்க, அவ்வளோ
அவ்வளோ மக்களுங்க. அதெல்லாம் பார்க்க பார்க்க அப்படியே கண்ணில் தண்ணீராக கொட்டுது. முருகா, உன்னுடைய பக்தர்கள் வந்து எவ்வளோ மேலே பாசம் வச்சுருக்காங்க ஐயா, இவ்வளோ மக்கள் உன்னுடைய திருக்கோயிலை நாடி வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசே அப்படியே ஒரு மாதிரி கலக்கமாக இருந்துச்சுங்க. முருகன் வந்து எந்த அளவுக்கு எல்லாருடைய மனசுலேயும் அவர் வந்து நிறைஞ்சிருக்காருன்னு பாருங்கள். ஒரு கிரகவசத்துக்கு போகிறேன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போனேன். நான் என்ன கிஃப்ட் வாங்கிட்டு போயிருப்பேன் அப்படின்னு வேணால் நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். வீட்டில் நம்ம என்னதான் பூஜை செய்தாலும் ஐயனை கோவிலில் போய் பார்க்குற மாதிரி வருமா? நான் போன கோவில் எந்த கோவில்? நம்ம நல்லம்பாக்கம் சிவசுப்பிரமணியர் தான். எவ்வளோ அம்சமாக அழகாக இருப்பார் தெரியுமா? அவர் பார்த்தாலே மனக்கவலையெல்லாம் குறைஞ்சி போயிடும் அப்படியே. ஆனால் அங்கே வந்து தைப்பூசத்தை முன்னிட்டு வந்து 108 சங்காபிஷேகம் செய்யணும் அப்படின்னு வேல் வடிவில் வந்து வச்சுருக்குறாங்க. இன்னும் பூஜை ஆரம்பிக்கவே இல்லை. நான் அங்கே போனதுமே வந்து ஐயனுக்கு ஒரு ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு, தாராளமாக எடுமா அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப மனசு நிறைவாக இருந்தது. முருகா, உன்னை நம்பி இன்று பல கோடி மக்கள் வந்து உன்னை பார்க்க வராங்க ஐயா. எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டத்தில் விரதம் இருந்து வராங்க. எல்லாருக்கும் உங்களுடைய 12 கரங்களால் அருளை வந்து வாரி வழங்கணும், எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறணும் ஐயா அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த எனக்கும் கொடான கொடி உங்களுக்கு நன்றின்னு சொல்லி ரொம்ப மனசு நிறைவாக ஆரத்தி எடுத்து அங்கேயே நின்று ஒரு 4-5 திருப்புகழ் பாராயணம் பாடல் எல்லாம் பாராயணம் செய்த பிறகு தான் மனசு அப்படி ஒரு நிறைவும் சந்தோஷத்தையும் கொடுத்தது. 5 முகம் தோன்றி 4 முகம் தோன்றும் நெஞ்சமணி நஞ்சே ஒரு கால் அங்கே போனாலே எனக்கு வள்ளி தெய்வானி அம்மாவுடைய திருப்பாதங்களை தொட்டு வணங்கிட்டு வர்றது மிகப்பெரிய ஒரு பாக்கியமே நினைப்பேன். அவங்கள தொட்டு வணங்கிட்டு வெளியே வர எனக்கு முன்னாடி வந்து ஓமம் வளர்க்குறதுக்காக வேண்டி எல்லா ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. சாமியை பார்த்துட்டு வெளியே வந்த கையோட அம்மா கொஞ்சம் விளக்கேற்றி வைங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. எனக்கு ஒரே என்ன சொல்கிறது, முருகன் வந்து இந்த தைப்பூச விரத முறையில் இருந்து ஐயனை வணங்கிட்டு வந்த வெளியே வந்த ஒரு நொடியில் தீபம் ஏற்றி அந்த பூஜை முறையை ஆரம்பிங்கன்னு சொன்னது எனக்கு வந்து கண்ணே கலைங்கிடுச்சு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு வள்ளலார் அவர்களை நினச்சிக்கிட்டு அந்த தீபமானதை ஏற்றி அந்த பூஜை முறையை ஆரம்பிச்சிருந்தாங்க. அது வரைக்கும் பார்த்துட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். நாம் எதிர்பாராத நேரங்களில் முருகன் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்துவார். நேற்றுக்கு யாரெல்லாம் தயிர் சாதம் வந்து தானமாக கொடுத்தீங்க, எனக்கு சாப்பாடாக உண்மையாக வந்து கொடுக்கறதுக்கு அந்த வாய்ப்பு எனக்கு அமையலை. ஆனால் கடவுள் செயலால் நம்ம வந்து எப்போவுமே இங்கே சாதம் வைப்பேன்றதுனால எப்போவுமே காக்கா வந்து எடுக்கும். ஆனால் நேற்றுக்கு வந்து நிறைய குருவிகள் எல்லாம் வந்து எடுத்து சாப்பிட்டாங்க. அது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. ஏதோ ஒரு வகையில் நாமும் கொஞ்சம் தானம் செய்தோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மனசுக்குள்ளே இருந்துச்சு. பௌர்ணமி அப்படின்னாலே எல்லா தெய்வங்களுக்குமே வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் நம்ம குலதெய்வத்துக்கு ரொம்ப உகந்த நாள், அதுவும் பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி வந்து ரொம்ப சிறப்பான நாள் சொல்லுவாங்க. அதனால் சாயந்தர நேரத்தில் அழகாக வந்து வெளியே குலதெய்வத்துக்கு வந்து வழிபாட்டு முறையை முடிச்சுட்டு சீக்கிரம் ஒரு 6 மணிக்கெலாம் பூஜை அறைக்குள்ளே போயாச்சு. ஏன்னா காலையில் விட்ட எல்லா மந்திரங்களும் இப்போ பாராயணம் செய்யணும் அப்படின்றதுல 6 மணிலேருந்து 7:30 மணி வரையும் பூஜை அறையிலேயே அப்படியே அமர்ந்துட்டேன். அப்போது வந்து கரெக்டாக காலையில் நான் வந்து வெத்தலை தீபம் போடலைங்க, அதனால் மாலை நேரம் போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து விட்டுட்டேன். வெத்தலை தீபம் வந்து நம்ம செவ்வாய்க்கிழமை தோறுமே தொடர்ந்து ஒரு 6 வாரங்கள் நம்ம வந்து போட்டுக்கிட்டு வரோம் அப்படின்னாலும் நிச்சயமாக நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும். ஒரு சில சகோதரிகள் சொல்லுவாங்க, வெத்தலை தீபமானது நான் எப்போ போட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா என்னோடய வாழ்க்கையில் நிறைய ஏற்றங்கள் நான் பார்த்துருக்கேன். அதுவும் விடாமல் ஒரு செவ்வாய்க்கிழமை கூட விடாமல் நான் போட்டுருவேன். அது வந்து முருகன் அருளால் எங்களுக்கு நிறையவே அந்த வாய்ப்பை வந்து முருகன் கொடுக்குறாரு அப்படின்னு. நிச்சயமாக அது உண்மையும் கூட தாங்க. நீங்கள் வந்து அந்த தீபமானதை ஏற்ற ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தீபம் உங்களை விடாது. நம்ம தொடர்ந்து அந்த தீபமானதை ஏற்றுறதுக்கு உண்டான வாய்ப்பை வந்து முருகன் நமக்கு வேலவன் வந்து கொடுப்பாரு. அவ்வளோ அழகாக சிறப்பாக வந்து வெற்றிலை தீபம் வந்து ஏற்றி வச்சுட்டேன். அந்த கனியை பார்க்க கண்ணுக்குள்ளே ஏதோ முருகனே அங்கே வந்து அமர்ந்தா மாதிரி இருந்தது. வேல் மேலே பூ எப்படி நிற்குதுன்னு எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குங்க. இன்னும் கூட அந்த பூ வந்து விழலைங்க. சும்மா ஒரே ஒரு பூவாக மேலே வச்சேன், எப்படியும் கீழே விழுந்துரும் தானே, எப்படி வைக்கிறதுன்னு தெரியலையேன்னு சும்மா வச்சேன், அப்படி நின்றுருச்சு. சரி நிற்கிற வரையும் நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் நேற்றுக்கு வச்ச பூ இப்போ இந்த நேரம் வரையும் பூ விழலை. அது எப்படி நிற்குதுன்றது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. முருகன் அருளால் கண்டிப்பாக இது போன்ற பல அற்புத அதிசயங்கள் எல்லாருடைய இல்லங்களிலுமே நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் என்ன அற்புதம் நடந்து கண்டிப்பாக ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். நம்ம வந்து ஒரு வாரம் முழுக்க தைப்பூச விரத முறையில் நடந்த அற்புதங்களை வந்து எல்லாருக்கும் சொல்லி பகிர்ந்துப்போம். அவ்வளோ மனசு நிறைவாக இருந்தது. பேலன்ஸாக இருந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம், வேல்மாறல்
இது எல்லாமே அழகாக பாராயணம் செய்து ரொம்ப மனநிறைவான ஒரு பூஜை முறையாக இருந்தது. அதுவும் வள்ளலார் அவர்கள் வந்து ஜோதியின் ஐக்கியமான ஒரு அற்புதமான ஒரு திருநாள். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கும் சொல்லுங்க. அந்த அளவுக்கு வாடிய பயிர்களை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்ன அருட்பிரகாச வள்ளலார் அவர்களுடைய தீபத்தில் ஐக்கியமான ஒரு அற்புதமான திருநாள் தான் இந்த தைப்பூச திருநாள். அதனால ஐயாவையும் மனசார வந்து வேண்டிக்கிட்டு வேலிடம் வந்து கொஞ்ச நேரம் பேசினேன். எல்லாருமே பேச சொல்லியிருந்தேன். உண்மையாக நம்மளுடைய வேண்டுதலை நிச்சயமாக நம்மளோட ஒரு பாதத்தில் வேலவன் கொண்டு போய் சேர்த்திருப்பார்ன்ற நம்பிக்கை இருக்குது. மனசை விட்டு மன நிறைவோட இத்தனை நாட்கள் நாங்கள் இருந்த பூஜை எல்லாமே நீங்கள் ஏற்றுக்கணும். எங்களுக்கான வேண்டிய வரங்களை எங்களுக்கு என்ன எந்த நேரத்தில் தேவைன்றதை முருகன் வந்து கொடுக்கணும், கொடுப்பாருன்றது எங்களுக்கு தெரியும். இந்த பூஜை முறையை நல்ல முறையில் விரதம் இருந்து எங்களுக்கு ஒரு பாக்கியம் கொடுத்து இந்த பூஜையை நல்லபடியாக செய்து முடித்ததுக்கு கொடான கோடி நன்றி அப்படின்னு சொல்லி நல்லபடியாக என்னுடைய விரதத்தையும் முடிச்சிட்டேன். பூஜை ரொம்ப நிறைவாக முடிஞ்சுது. நாளையிலேருந்து நம்ம தைப்பூச திருநாளில் நடந்த அற்புதங்கள் வந்து வரிசையாக உங்களுக்காக வர காத்திருக்கின்றதுனால நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய அன்பான ஆதரவை எப்போதும் நம்ம எல்லாம் சாய் செயல் சேனல் கொடுக்கணுன்றதையும் அன்போடு கேட்டிருக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சாய்ராம்.